ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் Littleglow. இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம ஹேர் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே சரி பண்ணக்கூடிய ஒரு மேஜிக்கல் பவுடரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பவுடரை நம்ம ரெகுலராக சாப்பிட்டு வர உணவு கூட சேர்த்து டெய்லி சாப்பிட்டு வந்தால் நம்ம ஹேர் ப்ராப்ளம்ஸ் படிப்படியாக குறையும். இந்த பவுடர் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அது வெறும் கடாயில் தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். கருவேப்பிலை முடியுடைய வேர்க்கால்களை ஸ்ட்ராங் ஆக்கி முடி உதிர்வை கட்டுப்படுத்தும். வெள்ளை முடியை தடுக்கும். முடி டேமேஜ் ஆகாமல் ஷைனிங்காக இருக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டேண்ட்ரஃபையும் நீக்கும். அது மட்டும் இல்லாமல் ஹேர் தின்னிங்கை கட்டுப்படுத்தும். இந்த கருவேப்பிலையை நல்லா இந்த மாதிரி வறுத்ததுக்கப்புறமா இது ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கணும். இந்த கருவேப்பிலையை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வெறும் கடாயில் மட்டும் வறுத்தெடுக்கணும். தண்ணியோ எண்ணெயோ எதுவுமே சேர்க்காமல் வறுத்து எடுத்ததுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு அதை கொஞ்சம் நேரம் ஆற விட்டுருங்க. இப்போ இதுக்கு தேவையான மற்ற பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். ஒரு 5லேருந்து 6 காஞ்ச மிளகா, 3 ஸ்பூன் உளுந்து, அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கணும். இதுக்கப்புறமா அரை ஸ்பூன் மிளகு, அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கணும். உங்கள்கிட்ட சீரகம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா அது ஆப்ஷனல் தான், விட்டுருங்க. இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் நான் எடுத்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ கடாயை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா பொருளையும் 1 by 1 சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு உளுந்து சேர்த்துட்டு அது கலர் மாறுற வரைக்கும் அதை ரோஸ்ட் பண்ணிக்கணும். இது ஓரளவுக்கு கோல்டன் ப்ரௌனில் மாறினதுக்கப்புறமா கடலைப்பருப்பு சேர்த்து அது கொஞ்சமாக வறுத்து எடுத்துக்கணும். இது கூட மிளகு, சீரகம் இது ரெண்டுத்தையும் சேர்த்து ரொம்ப தீச்சி விடாமல் லைட்டாக மீடியம் ஃப்ளேமில் வறுத்து எடுத்து வச்சுக்கணும். இது எல்லாமே சேர்த்து வறுக்கும் போது ஒரு நல்ல ஸ்மெல் வரும். அந்த வறுபடுற ஸ்மெல் வந்தாலே போதும், அதுதான் கரெக்டான ஸ்டேஜ். அந்த ஸ்டேஜில் நம்ம கடைசியாக காஞ்ச மிளகாயை சேர்த்து லைட்டாக ஒரு 2 செகண்ட் மட்டும் வதக்கி எடுத்து வச்சுக்கணும். இப்போ இது எல்லாத்தையுமே கொஞ்சமாக ஆற விட்டுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நைஸாக பவுட்ரு மாதிரி அரைச்சிக்கணும். எல்லாமே வறுத்ததுக்கப்புறமா வெறும் கடாய் கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும் இல்லையா, அதில் இந்த கொஞ்சமாக உப்பு எடுத்துருக்கோம்ல அதை வறுத்துட்டு இது கூட சேர்த்துட்டு நல்லா நைஸாக பவுட்ரு மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். அவ்வளோதாங்க, நம்மளுடைய கருவேப்பிலை பொடி ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம சாப்பிட்ற எல்லா உணவு கூடயும் டெய்லி ஒரு ஸ்பூன் சாப்பிட்டு வந்தாலே போதும். நம்மளுக்கு தெரியாமலே நம்மளோட ஹேரில் இருக்க எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகிறத நம்ம கண் கூட பார்க்கலாம். நம்ம ஹேர் ஃபால் ஆகுதுன்னு சொல்லிட்டு காசு கொடுத்து நிறைய ஹேர் க்ரோத்க்கான சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துப்போம். அதையெல்லாம் தவிர்த்து நம்ம இயற்கையாக வீட்டிலேயே தயாரித்து இந்த மாதிரி பொருட்களை சேர்த்து சாப்பிடும்போது முடி ரொம்ப நல்லபடியாக வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி பவுடர் ரெடி பண்ணிவிட்டு 1 or 2 months வரைக்கும் ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணலாம். இது ரெகுலராக நம்ம ஃபுட்டில் சேர்த்துக்க மறந்துடாதீங்க. இந்த மாதிரி நேச்சுரலாக நம்ம இன்டேக் எடுக்கும்போது நம்ம 6 months to 1 year ஆச்சும் ரெகுலராக நம்ம இதை பண்ணிக்கிட்டே இருந்தால் கண்டிப்பாக நம்மளுக்கு ரிசல்ட் கிடைக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.